வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த காணொலியில் எக்ஸல் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஃபங்க்ஷன் CONCATENATE. இதில் ஒரு டேபிள் ஒன்று போடப்பட்டுள்ளது. அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபுல் நேம் என்ற 3 நிரல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் நாங்கள் காண வேண்டியது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தரப்படும் போது ஃபுல் நேம் எப்படி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஊடாக போடலாம் என்று பார்க்கலாம். ஃபுல் நேம் எனும் போது ஃபர்ஸ்ட் நேம் முதலும் அடுத்து லாஸ்ட் நேமும் பெற வேணும். அதற்கு இடையில் ஒரு இடைவெளி காணப்பட வேணும். இதற்கு நாங்கள் CONCATENATE என்ற ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்த வேண்டும். இப்போ நாங்கள் CONCATENATE என்று சொன்னால் நாங்கள் தெரிவு செய்கின்ற கிளங்களுக்குள்ள இருக்கின்ற எழுத்துக்களை இணைத்து ஒரு செல்லுக்குள்ள தரும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த CONCATENATE என்ற ஃபங்க்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் இணைத்து எங்களுக்கு ஃபுல் நேமாக தரப்போகுது. முதலில் சமனடையாளத்தை போட்டுக்கொள்ள வேணும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு ஃபார்முலா என்றாலும் முதலில் நாங்கள் சமனடையாளம் போட்டுக்கொள்ள வேணும். அடுத்தது CONCATENATE. இதில் பார்த்தீங்களென்றால் அதனுடைய அமைப்பு காட்டப்பட்டிருக்குது. CONCATENATE பிரேக்கெட்டுக்குள்ளே text1 text2 என்று போடப்பட்டிருக்குது. ஆகவே எங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்டை நாங்கள் நேரடியாக டைப் பண்ணி கொள்ளலாம் அல்லது அந்த டெக்ஸ்ட் இருக்கின்ற கிள முகவரியை அந்த கிளத்தினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் நேம் என்றதை தெரிவு செய்து கொள்கிறேன். அடுத்து ஒரு செமிகோலோன் அல்லது கொமா, அதாவது உங்களுடைய இந்த அமைப்பில் செமிகோலோன் வந்தால் நீங்கள் செமிகோலோனை போட வேணும். கொமா வந்தால் கொமாவை போட்டுக்கொள்ள வேணும். எக்ஸலின் வேர்ஷனை பொறுத்து நாங்கள் இதில் செமிகோலோன் அல்லது கொமா 2ல் 1 போட வேணும். இந்த மாதிரியில் காட்டப்பட்டிருக்கிற அடையாளத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேணும். இதில் செமிகோலோன் இருந்தால் செமிகோலோன் போட்டுக்கொள்ள வேணும். கொமா இருந்தால் கொமாவை போட்டுக்கொள்ள வேணும். ரைட், நான் செமிகோலோன் இதில் காணப்படுகிறனால செமிகோலோனை போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது text2 லாஸ்ட் நேம் உள்ள கிள முகவரியை தெரிவு செய்து கொள்கிறேன். இப்போ இந்த பிரேக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ என்டர் கீயை பாவிக்கிறேன். இந்த பெயர் எங்களுக்கு ஃபுல் நேமாக கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சிறிய ஒரு விடயத்தை நாங்கள் இதில் உட்புகுத்த வேண்டி இருக்குது. என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்பட வேணும். ஆகவே நான் திரும்ப இதை டபுள் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் A2வுக்கும் B2வுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் காணப்பட வேணும். ஆகவே இதில் கர்சரை விட்டுட்டு அந்த ஸ்பேஸை நாங்கள் சும்மா போட முடியாது. டபுள் கோட்டேஷனுக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்பேஸை போட்டுக்கொள்ள வேணும். மீண்டும் செமிகோலோன். ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க. ஈக்குவல் CONCATENATE A2, அடுத்தது ஒரு ஸ்பேஸ் வர வேணும். ஆகவே ஸ்பேஸுக்குரிய அமைப்பு போட்டிருக்கிறோம் டபுள் கோட்டேஷனுக்குள்ளே. அடுத்ததாக B2 லாஸ்ட் நேம். ரைட், இப்போ என்டர் கீயை பாவிக்கிறேன். இதில் பார்த்தீங்களென்றால் நாங்கள் எதிர்பார்த்த விடை எங்களுக்கு கிடைத்திருக்கு. அடுத்தடுத்த கிளத்திலையும் நாங்கள் இந்த ஃபுல் நேமை காண்பதற்கு இதில் ஃபில் ஹேண்டில் பிடிச்சபடி கிளிக் அண்ட் ட்ராக். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.